26ஆம் நாள். 26ஆம் நாளான இன்னைக்கு என் கூட இருக்க ஜீவன் சுற்றுலா செல்ல அனுமதி வேண்டி கணவனுக்கு கடிதம் சொல்லி ஒன்று எழுதி கையில குத்துன்னு சுற்றுலா போயிடுச்சு. அதனால வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செஞ்சுனுக்கிறேன். ஊட்டை பெருக்குதல், துணியை மடித்தல், வட்டில் கொண்டு போய் ஜலதாரியில் போடல், போட்ட வட்டிலை கழுவி கொண்டு வந்து உள்ள வைச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிருந்த நண்பர்களே. பிகாஸ் சொர்க்கம் என்பது எனக்கு சுத்தமான வீடு தான். அதனால என்னால் முடிஞ்ச சிறு வேலைகளை செதற விட்டுட்டு, பல்களை துலக்கி விட்டு, அந்நியார் வீட்டில் வாங்கின தக்காளி சாப்பாடை காலை உணவாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு நண்பர்கள். யாரும் தப்பாக நினைச்சிட வேணாம், வாட்டர் கேனுக்கு தண்ணி பூச்சிக்கிறேன். தண்ணியை பூச்சி முச்சோன்னே கொண்டு வந்த ப்ரௌன் பிரெட்டையும் ரெட் பனானாவையும் வச்சு ஒரு சாண்ட்விச் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் நண்பர்களே. ஷார்ப்பான இந்த கத்தி என் கையை வெட்டிருன்னு எதிர்பார்த்துனே இருந்தேன். ஆனால் வெட்டவே இல்லை. கத்திட்டு இருந்து இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். என் கூட இருக்க ஜீவன் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுட்டேன் நண்பர்களே. ஏன்னா கூட இருக்கப்பெல்லாம் மதிய உணவுக்கு என்ன தயார் பண்ணி குத்து அனுப்பிச்சிரும். ஆனால் இன்னைக்கு கூட இல்லாமல் சுற்றுலா சென்றுச்சா, அதனால அவங்க அம்மாட்ட சொல்லி ஏதோ ஒரு சாப்பாடை தயார் பண்ணி அதை ஒரு தெரியாத நபர்கிட்ட கொடுத்து எனக்கு ஹோம் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் நானும் என் வயிறும் எப்பயுமே அந்த ஜீவனுக்கு கடமைப்பட்டிருப்போம். மதிய உணவு முடிச்சுட்டு இன்னைக்கு 2 கஸ்டமருக்கு கொரியர் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஒன்று கேரளாக்கு, இன்னொன்று கோயம்புத்தூருக்கு. கேரளாக்கு கொடுக்க வேண்டிய கொரியரை கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு, கோயம்புத்தூருக்கு கொடுக்க வேண்டிய கொரியரை கொண்டு போய் ஒரு பஸ்ல கொடுத்து விட்டேன். அப்புறமா இன்னைக்கான தண்ணி நிலவை சமைச்சு செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நண்பர்களே. கூட இருக்க ஜீவனை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்த நண்பர்களே. ஆனா அங்க அது கூட இருக்க இன்னொரு ஜீவன் என்னோட காலுக்குள்ளேயே சுத்தி நின்றுது. இப்பதான் நான் கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு என் காலாட கிடைச்சிட்டா. இந்த ஜீவன் காட்டுற அன்புல கல்லா இருந்த என் மனசு கரைஞ்சிருச்சு. இப்ப அழுததாவே இல்ல. நான் ஏன் அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியும். இரவுக்கு தோசை சாப்பிட்டு இன்றைய நாளை முடிச்சுக்கிட்ட நண்பர்களே. நன்றி.